வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன 2 மினிட்ஸ் சட்னி. இந்த சட்னி அரைக்கிறதுக்கு உண்மையாகவே 2 மினிட்ஸ் தான் ஆகும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய் 3, பூண்டு வந்து ஒரு 6 பல் எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதுமானது. உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து பச்சை வாசனை அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்காதுங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து அரைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 நிமிஷத்துலேயே அரைச்சிடலாங்க. இது வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் ஈஸியாக அரைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இட்லி, தோசை, அடை தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்கள் சீக்கிரமாக அரைக்கணும் சட்னி அப்படின்னா இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது கூட நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த கலரில் தான் வரும். இதில் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா தக்காளி இருக்குது இதில். அதேமாதிரி தண்ணிக்கு பதிலாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறது. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதுமானது. ரொம்ப மையாக அரைக்கணுன்னாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த லெவலில் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த சட்னி வந்து உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப வச்சு சாப்பிட வேண்டாம், லைட்டாக டிப் பண்ணி சாப்பிட்டாலே போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.